ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் வித் விக்னேஷ். நம்ம சேனலில் அப் டு டைப் 4 வரைக்கும் போன வீடியோவில் பார்த்தோம். அண்ட் வேற லெவல் ஆர்பிஐ கொஸ்டின், ரிசர்வ் பேங்க் கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணோம். அண்ட் சில ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மேக்ஸை பற்றின ஒரு சின்ன சின்ன சஜஷன்ஸ் எப்படி எப்படி பார்க்கலாம் எல்லாமே நான் போன வீடியோவில் கொடுத்துருந்தேன். போன வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அண்ட் டைப் வைஸ் பாருங்கள், ஃப்ரம் பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோ கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சீக்வன்ஸாக இருக்கும். இதுவரையும் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். சீக்வன்ஸாக ஒரு ஆர்டராக ரொம்ப ஈஸியிலேருந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படியே கிராஜுவலாக நம்ம போயிட்டே இருக்கோம். இனி பார்க்க இன்னும் வேற லெவல் சம்ஸ்லாம் வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு நம்ம டைப் 5 ஷேர் பேஸ்டு சம்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இவரோட ஷேர் வந்து இவ்வளோ, இவரோட ஷேரை காட்டிலும் இவரோட ரேஷியோ வந்து 2 மடங்கு, இவரோட ரேஷியோ 3 மடங்கு, இவரோட ஷேர் இவ்வளோ, இந்த ஷேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் இவ்வளோ, அந்த மாதிரி ஷேர் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வரும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில். டைப் நம்பர் 5 பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே. ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 46, அதாவது அப் டு 45 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நம்ம சேனல்ல எல்லாமே ஆர்டராக வரும் சீரியல் நம்பர் வைஸ். 46 பாருங்க. பை மிஸ்டேக் இன்ஸ்டெட் ஆஃப் டிவைடிங் ₹117 among ABC in the ratio A, B and C in the ratio 1/2:1/3:1/4. It was divided in the ratio 2:3:4. Okay, A, B and C. By mistake, instead of dividing rupees among in the ratio, அதாவது இந்த ரேஷியோவில் தான் டிவைட் பண்ணியிருக்கணும். பை மிஸ்டேக்காக இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வேல்யூ ராங். இதுதான் கரெக்டான வேல்யூவாக வரும். ஓகேவா? who gains the most and by how much? ஓகே, ஒரு தவறு நடந்து 2 ஷேரை வந்து 2 விதமான ரேஷியோவில், ஒரு ஷேரை வந்து 2 ரேஷியோவில் டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. 2 ரேஷியோவில் டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கும் போது ஒன்று கரெக்டாகவும் ஒன்று தப்பாகவும் தான் வரும். ஏன்னா பை மிஸ்டேக் அந்த மாதிரி பண்ணதுனால யாருக்கு இதில் அதிக லாபமாக இருக்கு அண்ட் அந்த பர்சன் யார், ஏவா பியா சியா அப்படின்னு கேட்குறாங்க. பாப்போம். ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சி, அதாவது இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணி இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு, அங்கேயும் அவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, 1/2, 1/3, 1/4. இதை வந்து நான் கொஞ்சம் ஸ்பேஸ் தாராளமாக எழுதிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துருப்போம். இதில் பெரிய நம்பர் இது 4. 4ஓட மல்டிபிள்ஸ் எடுத்து இந்த நம்பரில் செக் பண்ணுங்கள். 4 1s are 4 போகாது, 4 2s are 8, 4 3s are 12, 12 தான் போகும். ஸோ இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 ஆன்சர் பண்ணிங்கன்னா 2 6s are, 3 4s are அண்ட் 4 3s are. A is to B is to C வந்து 6:4:3. இதுதான் கரெக்டான வேல்யூ, ஷேர் பண்ணுறதுக்கு கரெக்டான வேல்யூ. இதோட ஒரிஜினல் வேல்யூவும் நம்ம எழுதிடுவோம். 6 + 4 is 10, 10 + 3 13. இங்கே வந்து 117 இருக்கு. 117 நான் 13ஆல் டிவைட் பண்ணனா இன்டூ 9. ஓகே, அப்போ நான் இங்கேயும் இன்டூ 9 பண்ணணும், இங்கேயும் இன்டூ 9, இங்கேயும் இன்டூ 9. 6 9s are 54, 4 9s are 36, 3 9s are 27. இதுதாங்க எக்ஸாக்டாக கரெக்டான ஷேர். ஓகே, இப்போ தப்பான ஷேரு எவ்வளோ பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 2:3:4 ஆட் பண்ணிங்கன்னா 9. இந்த 9 ரேஷியோ தான் இங்கே உள்ள 117. அப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ 9 1s are 9, 9 3s are 27, 13. தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுங்க. இன்டூ 13 இன்டூ 13 இன்டூ 13. ஓகே, ஆட் பண்ணிங்கன்னா 13 2s are 26, 13 3s are 39, 14 3s are 52. ஓகே, இதோட ஒரிஜினல் வேல்யூ. ஆனால் இது தப்பான வேல்யூ. இப்போ இதை கம்பேர் பண்ணுங்க. ஏ இதுக்கும் பார்க்கும்போது ஏ வந்து 28 rupees அதிகமாக வாங்கியிருக்காரு. ஓகேவா? 28 rupees வந்து கம்மியாக வாங்கியிருக்காரு. பி வந்து ஓகே, பி வந்து 3 ரூபாய் அதிகம் வாங்கியிருக்காரு. சி வந்து 25 rupees எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. இவர் வந்து இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்காரு. மைனஸ் போட்டுக்கிறேன். கம்மியாக வாங்கியிருக்காரு. இவர் வந்து
rupees அதிகம் வாங்கியிருக்காரு. இவர் வந்து 25 rupees அதிகம் வாங்கியிருக்காரு. 27, 25. ஸோ அவர் வந்து 25 ரூபாய் அதிகம் வாங்கியிருக்காரு. ஆன்சர் ஆப்ஷன் சி 25 rupees. இதில் வந்து ஆப்ஷன் நம்பர் 4. கொஸ்டின் பெருசு இல்லைங்க, லாஜிக்கல் கொஸ்டின். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணதால அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. பட் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான், பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். Next sum 47. If a sum of money is to be divided among A, B and C, some amount of money, okay, divided between A, B and C. A share is equal to twice B share and B share is 4 times C share. Then their shares are in the ratio. Okay, இந்த மாதிரி கொஸ்டின், அதாவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இன்னொருத்தரை வருதுன்னு வச்சுக்கோங்க கொஸ்டின். அதாவது சிஏ காட்டிலும் ஏ வந்து 2 மடங்கு, பிஐ காட்டிலும் ஏ வந்து 4 மடங்கு, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரும்போது ஆல்வேஸ் இந்த மாதிரி கொஸ்டினை லாஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணுங்க. அதாவது சில இருந்து வாங்க. சிக்கும் பிக்கும் உள்ள கனெக்ஷன் பாருங்க, பிக்கும் ஏக்கும் உள்ள கனெக்ஷன் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல பி ஷேர் இஸ் 4 times சி ஷேர். ஓகே, அப்போ சியை 1 வச்சுப்போம், பியோட ஷேர் 4 மடங்குன்றாங்க, 4 மடங்கு. ஸோ இது 1னா இது வந்து 4. அண்டு A share is equal to twice B share. B ஓட twice தான் A ஓட ஷேர்னு சொல்றாங்க. அப்போ இது 4னா இது into 2 8. அவ்வளோதான், நமக்கு ஆன்சர், ஃபைனல் ஆன்சரே கிடைச்சிச்சு, ஆப்ஷன் நம்பர் 2. தட்ஸ் ஆல், சிம்பிள். லாஸ்ட்ல இருந்து வாங்க இந்த மாதிரி கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 48. Rupees 68,000 is divided among A, B and C. Original value கொடுத்துட்டாங்க 68,000. A, B and C in the ratio 1/2, 1/4, 5/16. The difference of the greatest and smallest number, அதாவது greatest and smallest number ஓட டிஃபரன்ஸோட ஒரிஜினல் வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் தான். இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் 16 பார்த்த உடனே தெரியுது. ஸோ இதை இன்ட்டு 16 பண்ணுங்க. 2 8s are 4s are 16 1s are. ஒரிஜினல் வேல்யூ நமக்கு, ஒரிஜினல் ரேஷியோ நமக்கு கிடச்சிச்சு 8:4:5. ஓகே ஓகே, இங்கே 8:4:5 வந்து டோட்டல் ரேஷியோ கிடச்சிச்சு. இங்கே டோட்டல் வேல்யூ இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிடுங்க. இதை ஆட் பண்ணிங்கன்னா 17 வரும். 17 தான் இந்த 68,000. ரேஷியோவில் 17 தான் இந்த ஒரிஜினல் வேல்யூ 68,000. அப்போ ஒரு ரேஷியோனோட வேல்யூ பாருங்கள், இன்ட்டு 4,000 rupees. இப்போ நம்ம 3வே கண்டுபிடிச்சிருவோம். 4,000 இன்ட்டு 4,000 இன்ட்டு 4,000 இன்ட்டு 4,000 இன்ட்டு 4,000 இதில் பண்ணிங்கன்னா 32,000. இன்ட்டு 4,000 இதில் பண்ணிங்கன்னா 16,000. இன்ட்டு 4,000 இதில் பண்ணிங்கன்னா 20,000. ஓகே, கிரேட்டஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் கேட்குறாங்க. கிரேட்டஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் விச் இஸ் 16,000. இது கிரேட்டஸ்ட்டு பார்க்கும்போதே தெரியுது, இதுதான் ஸ்மாலஸ்ட்டு. இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸு 16,000. ஆப்ஷன் 4. Next, some question number 49.
Okay, question number 49, 6,400 is divided among 3 workers. 6,400. Question number 42 பாருங்க, rupees 6,400 is divided among 3 workers in the ratio 3/5:2:5/3. Okay, the share of the second worker, அதாவது இவரை ஃபர்ஸ்ட் ஒர்க்கர்னும் இவரை செகண்ட் ஒர்க்கர்னும் இவரை தேர்ட் ஒர்க்கர்னும் வச்சுப்போம். செகண்ட் ஒர்க்கரோட ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஒரிஜினல் வேல்யூ கேட்குறாங்க. மூணுத்தோட ரேஷியோவும் டோட்டல் ஒரிஜினல் வேல்யூ 6,400 கொடுத்துட்டாங்க. ஆஸ் யூஷுவல் தான் 3 and 5 தான் நம்ம டினாமினேட்டரில் இருக்குது, இங்கே ஒன்றும் இல்லை 1. ஸோ 5 and 3 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 15, இங்கே இன்ட்டு 15, இங்கே இன்ட்டு 15, இங்கேயும் இன்ட்டு 15, 5 into 3, 3 into 5. ஓகே, 3 3s are 9, 2 into 15 30, 5 into 5 25. மூணுத்தையும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, எந்த டேபிளும் கேன்சல் ஆகாது. ஓகே, அப்படியே ஆட் பண்ணிப்போம். 55 + 9 which gives 64. டோட்டல் ரேஷியோ இஸ் 64. நமக்கு டோட்டல் ஒரிஜினல் வேல்யூ 6,400 rupees. ஸோ ஒரு ரேஷியோனோட வேல்யூ 100 rupees. இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ஒர்க்கரோட ரேஷியோ நமக்கு 30 தெரியும், ஒரு ரேஷியோனோட ஒரிஜினல் வேல்யூ 100, 30யோட இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 3,000 rupees. Answer option number 4. Next question, Babu. Question number 50 பாருங்க. A sum of 221. So 221 rupees. A sum of 221 is divided among X, Y and Z. X, Y and Z. Such that X gets 52 more than Y. Okay, ஒன்னுத்தை டிபெண்ட் பண்ணி இன்னொன்று டிபெண்ட் பண்ணி இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வலாக நம்ம கொஸ்டின் லாஸ்ட்ல இருந்து வருவோம். Z வந்து நான் Zன்னு வச்சுக்கிறேன். ஓகே, Z. Y gets 26 more than Z. So Y gets 26 more than Zன்றதால நான் Z plus 26ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா Y வந்து 26 அதிகம் வாங்குறாராம் Z விட. ஓகே, X gets 52 more than Y. Y in X plus 26. ஓகே, பிளஸ் இன்னொரு 52 more than Yன்னு சொல்றாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான் நமக்கு இப்போ கிடைச்ச ரேஷியோ, இப்போ கிடைச்சிருக்க ரேஷியோ. டோட்டல் சம்மனோட ஒரிஜினல் வேல்யூ இங்கே தெரியும். ஓகேங்களா, ரேஷியோ அதுவும் அன்னோன் வேல்யூஸ் அதில் நிறையா இருக்குது. ஓகே, நம்ம ஃபைன் பண்ணுவோம். இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா இந்த ஒரிஜினல் வேல்யூ வரும். Z plus 26 plus 52 plus Z plus 26 plus Z. Okay, 26 plus 52. 26 plus 26 is 52. 52 plus 52, 104. 26 plus 26, 52. 52 plus 52, 104. Z வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு Z இருக்குது, இங்கே 2 Z 3 Z 3Z plus 26 plus 26, 52, 104. இதுதான் இங்கே நமக்கான ஒரிஜினல் வேல்யூ 221. ஓகே, ஸோ 3Z மட்டும் இங்கே வச்சுப்போம். இதை அங்கே அமுச்சு விட்டோம்னா 3Z is equal to 104 படிச்சுன்னா. ஓகே, சப்ட்ராக்ஷன்லேயும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா 221 minus 100 ஃபஸ்ட்டு பண்ணுங்க. 221 minus 100 is 121. 129 minus 4, 117. ஓகே, Z நமக்கு வேணும். ஸோ நான் அந்த 3 இங்கே அமுச்சிக்கிறேன். 117/3. Z-ஓட வேல்யூ கிடச்சிச்சு. 3 3s are 9, 10s are 27. இது ஃபைனல் ஆன்சர் இல்லை. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் X, Y, Z மூணுமே கேட்டிருக்காங்க. X, Y and Z-ஓட ஷேரு, X, Y and Z-ஓட ஷேரு. Z-ஐ நம்ம Z-ன்னு தான் வச்சுருக்கோம். ஸோ 39 டேரெக்டாக வரும். Y is nothing but Z plus 26. Z plus 26ன்னு சொல்லும் போது Z plus 26. ஓகேங்களா, 40 plus 25, 65ன்னு வச்சுக்கோம். X is nothing but Z plus 26 plus 52. 26 plus 52 வந்து 78. 78 plus 39.
78 + 39 பண்ணிங்கன்னா எக்ஸ் கிடைச்சிரும். 117:65:39. 13 டேபிளில் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா இது 13 டேபிளில் டேரெக்டாக கேன்சல் ஆகும். 39 சார், 13 5 சார் அண்ட் 13 3 சார். ஃபைனல் ஆன்சர் நம்ம கிடச்சிருச்சு. 9:5:3. ஆப்ஷன் நம்பர் 1. சிம்பிளான ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரயில்வே குரூப் டி 2018 ரயில்வே ஆஸ்பிரன்ஸ். Question number 51. Rupees 5,100 is to be divided among A and B. A and B in the ratio 8:9. The share of B will exceed that of A by. Okay. Share of B will exceed that of A ன்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோவில் B A விட எவ்வளோ எக்ஸிட் ஆகுதுன்னு பாருங்க. ரேஷியோவில் 1 எக்ஸிட் ஆகுது. ஓகே. டோட்டல் ரேஷியோ நமக்கு 17. ஆட் பண்ணால் 17 வருது. டோட்டல் ரேஷியோட ஒரிஜினல் வேல்யூ 5,100 சாரி. ஸோ ஒரு ரேஷியோனோட வேல்யூ 17 × 3 is 51. ஒரு ரேஷியோனோட வேல்யூ 300 ருபீஸு. நமக்கு இங்கே எக்ஸிட் ஆகிறது எவ்வளோ 1. அப்போ அந்த 1 தான் ஆன்சர். 300 ருபீஸ். ஆப்ஷன் நம்பர் 4. குரூப் டியில் எவ்வளோ தாங்க வரும். ரொம்ப பேசிக்கான குரூப் டியில் வந்து ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான் வரும். இந்த மாதிரி லெவல் தான் வரும். நம்ம ஹை லெவலே பார்த்துட்டோம். ஸோ நான் ஷுவராக சொல்லுவேன், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் எடுத்துருவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 52. ப்ரிலிம் 2019. ஆக்சுவலி லாஸ்ட்டாக நடந்த சிஜிஎல் ப்ரிலிம் வந்து 2019 தான். நோ மெயின்ஸ் நடக்கல. 52. A sum of rupees x, okay, original value கொடுக்கல. Okay, a sum of rupees x is divided between A, B, C, D in the ratio A, B, C and D in the ratio 1/3:1/5:1/6:1/9. Okay. If the difference between the shares of B and D is 832. If the difference between B and D is 832, then the value of x is okay. First ratio வந்து நான் எப்பயும் சொன்ன மாதிரி ரேஷியோ ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது, கன்வெர்ட் பண்ணிப்போம். இதில் பெரிய நம்பர் 9. 9ஓட மல்டிபிள் எடுத்து இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். 9 5s are 45. 45 இதில் போகாது. அண்ட் நோ அதர் ஆப்ஷன், 90 தான் எடுத்தாகணும். 3 × 30, 5 1s are 5, 8, 6 × 15, 9 × 10. இப்போ நமக்கு A, B, C and D ஓட ரேஷியோஸ் கிடச்சிச்சு. 30:18:15:10. ஓகேங்க, இது வந்து கேன்சல் ஆகாது, கேன்சல் பண்ண முடியாது. B and D-னோட டிஃப்ரென்ஸ் வந்து 832 கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு B and D-னோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 8 வருது. இந்த 8 தான் 832 ஒரிஜினல் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. ரேஷியோவில் 8, ஒரிஜினல் வேல்யூ வந்து 832. அப்போ ஒரு ரேஷியோனோட வேல்யூ 8 1s are 8, 0 4, 104 வருதுங்க. ஓகே, ஒரு ரேஷியோனோட வேல்யூ 104 வருது. தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ்ன்னு கேட்குறாங்க. எக்ஸ் இஸ் நத்திங் பட் த டோட்டல் சம். ஸோ இந்த ரேஷியோட டோட்டல் பண்ணி இன்டூ 104 பண்ணிங்கன்னா எக்ஸ் கிடைக்க போகுது. ஓகே, 10 + 15 25. ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃபாக இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அடிஷனில் ஈஸியாக இருக்கும். 10 + 15 is 25. 25 + 30 55. 55 + 18. 55 + 18 ஓகே டேரெக்டாக பண்ணால் அது கூட எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா 55 + 10 ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க 65. 65 + 8 பண்ணிக்கோங்க 73. ஓகே, ஸோ டோட்டல் ரேஷியோ 73. ஒரு ரேஷியோனோட வேல்யூ 104. 73 × 104 நம்ம பண்ணணும். ஓகே, 73 × 104 பெரிய நம்பராக இருக்குன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணுங்கள். 4 3s are 12. ஸோ தட் நமக்கு லாஸ்ட் டிஜிட் 2 தான் வரப்போகுது. ஆப்ஷனில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எஸ், ஆப்ஷன் நம்பர் A, ஆப்ஷன் 1 மட்டும்தான் யூனிட் டிஜிட் 2 இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆப்ஷன் நம்பர் 1
ஆன்சராக வந்துருச்சு. ஓகே ப்ரோ, ஆப்ஷனில் இந்த மாதிரி இருக்குது, எல்லா யூனிட் டிஜிட்லையும் 2 இருக்குமானா அந்த மாதிரி சம்சம் வரும். உங்களை குழப்பறதுக்காகவே அந்த மாதிரி சம்சம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் 73 × 104 பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். 73 × 104 இருக்கா? ஓகே, இது என்ன பண்ணுங்க, இதை வந்து நம்ம 104 × 73 எழுதிக்கலாம். ஓகே, நம்ம விஷயம் தான் அது. 100 × 73 என்ன வரும்? நான் வந்து அப்படியே கெஸ்ஸிங்லேயே ஆன்சர் பண்ணிடலாம், அந்த மாதிரி சொல்லித்தரேன். ஓகே, 100 × 73 73 100. 73 × 4 பண்ணுங்க. 73 × 4 7592 வந்துச்சுங்களா? ஸ்ப்ளிட் அண்ட் மர்ஜ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே மல்டிப்ளிகேஷன் மெத்தட் தான், இப்படி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். Question number 53. SSC MTS மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப். இந்த எக்ஸாமுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன். A sum of rupees 53. ஓ, இதுவும் 53, இதுவும் 53. நல்ல ஒரு கோஇன்சிடென்ஸ். A sum of 53 is divided among A, B and C in such a way that A gets A, B and C in such a way that A gets rupees 7 more than, okay, depend பண்ணி வர question, so C ல இருந்து வருவோம். B gets 8 more than C. B gets 8 more than C. C னே வச்சுப்போம். B gets 8 more than C and A gets 7 more than B. ஆல்ரெடி 8 இருக்கு, 8 + 7 வரும். ஸோ C + 15 நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன், ஒரு ஸ்டெப் கட் பண்ணிடுறேன். த ரேஷியோ ஆஃப் த ஷேர்ஸ். ஓகே, ரேஷியோ ஆஃப் த ஷேர்ஸ் கேட்குறாங்க. ஈஸி. சம் ஆஃப் இந்த 3 ரேஷியோஸ் தான் நமக்கு ₹53. 3 C இருக்குது, 3 C எழுதிக்கிறேன். ப்ளஸ் 15 + 8 which is nothing but 23 which is 53 இங்கே. ஓகே, இங்கே 3 C மட்டும் இங்கே வச்சுப்போம். இந்த 23 அங்கே அமைச்சிட்டோன்னா 53 - 23 which is 30. C மட்டும் இங்கே வச்சுப்போம். 30 வந்து அங்கே போச்சுன்னா 30/3 ஆகிடும். சியோட வேல்யூ கிடச்சிருச்சு 10. இது ஃபைனல் ஆன்சர் இல்லை, அவங்க வந்து கண்டுபிடிக்க சொன்னது ஃபைனல் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. C என்னங்க, டேரெக்டாக 10. ஓகே, B என்ன, C + 8, ஸோ 10 + 8 18. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். A என்னது, C + 15, C என்ன 10, 10 + 15 is 25. Option number 2. Question number 54 பார்ப்போம். இந்த டைப்புக்கான லாஸ்ட் சம் SBI PO சம் கொஞ்சம் கொஸ்டின் செம்ம லாஜிக்கலாக இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சம் இந்த டைப்பில் கொஸ்டின் கொஞ்சம் லாஜிக்கலாக சூப்பரான சம் SBI POவில் கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, இன்கம் ஆஃப் 2 கம்பெனிஸ் A and B. ஓகே, 2 கம்பெனி இருக்குங்க, கம்பெனி A, கம்பெனி B. ஓகே, ஆர் இந்த ரேஷியோ 5:8. 5:8. ஓகே, at the income of company A been more by 25 lakhs, income of company A வந்து more than 25 lakhs. ஓகே, 25 lakhs இருந்தா எல்லுன்னு எழுதிக்கிறேன், ஷார்ட்டாக லேக்ஸ் வந்து எல்லுன்னு எழுதிக்கிறேன். இந்த ரேஷியோ would have been 5:4. அதாவது ஏ கம்பெனியோட இன்கம் 25 lakhs அதிகம் இருந்தால் ரேஷியோ வந்து இந்த மாதிரி ஆகுமா? நமக்கு என்ன, ஆஸ் யூஷுவல் இது வந்து அப்போ ஓல்டு ரேஷியோ, இது வந்து ஆஃப்டர் இன்க்ரீசிங் நியூ ரேஷியோ. ஓகே, வாட் இஸ் த இன்கம் ஆஃப் கம்பெனி பி? ஓகே, இதுவும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் SBI POவில் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னு பார்ப்போம். கம்பெனி A and B இருக்குது, அதோட இன்கம் ரேஷியோ வந்து 5:8. ஓகே,
ஏவோட கம்பெனி இன்கம் வந்து 25 lakhs இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேஷியோ பிகம்ஸ் 5:4. அப்போ பி என்னங்க, பி கம்பெனியில் எந்த சேஞ்சஸும் நடக்கல. ஸோ பி என்ன கான்ஸ்டன்ட், பியில் வந்து நமக்கு எந்த சேஞ்சஸும் நடக்கல, கம்பெனி பியில் எந்த சேஞ்சஸும் நடக்கல. அப்போ நம்ம பியோட ரேஷியோ வந்து சேம் ஆக்கிக்கலாமா ஆஸ் யூஸ்வலா? சரி, இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ நான் இன்டூ 2 பண்ணிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். இன்டூ 2 பண்ணனா இங்கே 8, அதே இன்டூ 2 இங்கே பண்ணனா 10. ஓகே, இப்போ ரேஷியோவில் எவ்வளோங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ரேஷியோவில் வந்து 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 5 இங்கே இன்க்ரீஸ் ஆனதுனால இங்கே 25 lakhs வருது. 25 lakhs. அப்போ ஒரு ரேஷியோட வேல்யூ 25/5 which is nothing but 5 lakhs. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த இன்கம் ஆஃப் கம்பெனி பி? கம்பெனி பினோட இன்கம்னா 8. ஓகே, ஒரு ரேஷியோனோட வேல்யூ 8, ஒரு ரேஷியோனோட வேல்யூ 5 lakhs கண்டுபிடிச்சிருக்கோம். 8 ரேஷியோ என்ன, 8 into 5 which is nothing but 40 lakhs. ஆப்ஷன் 3 SBIPO எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி இத்தனை டைப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைப் வரப்போகுது. நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கு, வேற லெவலாக இருக்குது கொஸ்டின், தரமான கொஸ்டினாக இருக்குது, ரயில்வே எக்ஸாமில் மேபி கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம். நீங்கள் இத்தனை கிளாஸஸ் பார்த்ததுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்களா, சிஜிஎல் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கும் ரயில்வேக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஸோ லெவல் வந்து சேம் ஆக்கிட்டாங்க. பட் 3-4 years பேக் பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸோட கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் இனி வரப்போகிற எக்ஸாம்ஸ் எல்லாமே டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நம்ம ரெடி ஆகும் போதே சிஜிஎல் லெவலுக்கு ஒரு பேங்கிங் கொஸ்டின் லெவலுக்கு ரெடி ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த எக்ஸாம்னாலும் நம்ம கிளியர் பண்ணிடலாம். எல்லா எக்ஸாமுக்கும் ரெடியாக இருந்த மாதிரி ஃபீல் வரும். ஸோ பார்த்துட்டே இருங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் சம்மு நீங்கள் டஃப்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் டெய்லி ஒரு கிளாஸ் வரும், சீக்வன்ஸாக டைப் வைஸ் கவர் பண்ணிகிட்டே போவோம். நெக்ஸ்ட் சாப்டர்னு பண்ணிகிட்டே இருப்போம். 25 chapters நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்த்துட்டே இருங்க, ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.